மாண்புமிகு உறுப்பினர் கிருஷ்ணமுரளி. என் தொகுதியில மிகப்பெரிய இரண்டாவது பிரச்சனை இந்த வனவிலங்குகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனை. தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 என் தொகுதியில ஒரு 4 டவுன் பஞ்சாயத்து, 2 முனிசிபல், ஒரு 10க்கும் மேற்பட்ட ஊராட்சி, மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி உள்ள பகுதிகள். அதுல தொடர்ந்து இந்த வனவிலங்குகளால கூடுதல் பாதிப்பு ஏற்படுது. யானை, காட்டுப்பன்றி, குரங்கு போன்ற விலங்குகளால மிகப்பெரிய பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு. அதை தீர்ப்பதற்கு வனத்துறை அமைச்சர்கள் கூட 3 கிலோமீட்டருக்கு, உங்களுக்கும் அதே பிரச்சனை இருக்கு, பேரவை சார்பாகவும் நான் அதை கேட்டுக்கிறேன். நம்ம வனத்துறை அமைச்சர் கூட 3 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு வரக்கூடிய விலங்குகளை சுடுவதற்கு ஏதோ நடவடிக்கை எடுக்கும். நீங்க 50 கிலோமீட்டர் வனத்தை ஒட்டியே இருக்கு என் தொகுதி. 3 கிலோமீட்டருக்கு அடுத்த தொகுதி போயிடும், அந்த அளவுக்கு உள்ளது. அதற்கு சிரமெடுத்து அந்த வனவிலங்குகளை தடுக்கிறதுக்கு என்ன நடவடிக்கைன்னு எடுக்கணும். நம்ம விவசாய பட்ஜெட்ல பக்கம் 37 சொன்னாப்ல அமைச்சர் சொல்லியிருக்காங்க, மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏர் பூட்டிங்க பாட்டை அதுல மேற்கோள் காட்டி பேசியிருக்காங்க. அங்க என் தொகுதியில இந்த வனவிலங்குகள் அழிமதியில அதுல எங்களுக்கு பொருத்தமான பாட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, நாடோடி மன்னன் படத்துல புரட்சி தலைவர் பாட்டுல காடு விளைஞ்சன மச்சான் நமக்கு கையும் காலம் தானே மிச்சம்னு கதையில என்னத்தை விளைய வச்சாலும் எங்களுக்கு மிச்சம்ங்கிறது எந்த விதத்திலையும் வராத வகைக்கு தான் இருக்கு. அதே மாதிரி நம்ம பக்கம் 30 அந்த வேளாண் பக்கம் 30 வேளாண் பட்ஜெட்ல பக்கம் 30ல சொல்லியிருக்காங்க, வச்ச பிள்ளைய பாதுகாத்தா அது பெத்த பிள்ளைக்கு உதவும் இருக்காங்க. என் தொகுதியை பொறுத்தளவுல வச்ச பிள்ளைய பாதுகாத்தா அது யானைக்கும் குரங்குக்கு தான் உதவியா இருக்க ஒழிஞ்சு பிள்ளைகளுக்கு உதவிகரமா இல்லைங்கிறத தெரிவிச்சுக்கிறது. அதனால இந்த வனவிலங்குகளுக்கு ஒரு அப்படியே மத்திய கோரிக்கை வைங்க. உங்களுக்கு தான் தலைவரை உங்களுக்கு ஐநா சபை வரைக்கும் எல்லாம் தெரிஞ்சாலும் நீங்க நாங்க சின்ன பிள்ளைகள் எங்க கோரிக்கை வைக்கணும் தலைவர் வச்சிருங்க தலைவர் எங்க சார்பா.